கவனிக்கும் போது நாம் எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். என் இருதயத்துக்கு தெரியும் நான் செய்கிறது தவறாக இருக்கிறது, இது இட் இஸ் நாட் குட், ஆனாலும் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். அதெல்லாம் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இன்றைக்கி கிறிஸ்தவ பேசுகிற மிகப்பெரிய ஒரு வசனம் இது. என்ன வசனம் என்றால், நான் எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் செய்யுது, நான் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறேன், அதுவே செய்யுது, அதுவே பேசுது, அது அப்படி என்று சொல்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்லும்போது, எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு பாவம் செய்யணும் அப்படின்னு விருப்பம் இல்லை, ஆனாலும் என்னை இந்த பாவம் செய்ய வைக்கிறது. 18ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அவர் சொல்கிறாரு, என்னில் பாவம் இருக்கிறது, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல, அந்த பாவம் என்னில் மேற்கொள்கிறது, அந்த பாவத்தை நான் விரும்பாமல் செய்து கொண்டிருக்கிறார், அது எனக்குள்ள பாவம் இருக்குது என்று மீண்டும் மீண்டும் பவுல் சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தில், நிர்பந்தமான மனுஷன் நான், எனவே இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? 25 சொல்கிறாரு, யார் விடுதலையாக்குவார் என்றால், கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், காரணம் அவர் நம்மை விடுதலையாக்குவார் என்று முடிக்கிறார். கிறிஸ்து நம்மை விடுதலையாக்க முடியும் என்று அவர் பேசுகிறார். கிறிஸ்து நம்மை விடுதலையாக்க முடியும் என்று அங்கே பவுல் பேசுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று அவர் முடித்து சொல்லுகிறார். அந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், காரணம் அந்த மரணத்தினின்று என்னை விடுதலையாக்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர் குறிப்பிடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவியத்தில் எப்பொழுதும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, எப்போவுமே மறக்கக்கூடாத ஒன்று இருக்கிறது. நம்முடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக்கொள்ள முடியும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆழ்த்துவ தேவன் உங்களை முழுவதும் ஆளுகை பண்ணுவதற்கு நீங்கள் உங்கள் சரீரத்தில் இடம் தர வேண்டும். உங்கள் சரீரத்தில் ஃபுல்லாக இடம் கொடுத்தோம். ஆண்டவரே என்னில் கிரியை செய்யும், என்னில் முழுவதுமாக ஆளுகை செய்யும், என்னில் கிரியை செய்யும், என்னில் வாரும், எனக்குள்ளே கிரியை செய்யுங்க, என்னோட பேசுங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு முழுவதும் உங்களை ஒப்பு தர வேண்டும். அதாவது சரண்டர் ஆகணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முழுவதும் உங்களை நீங்கள் சரண்டர் பண்ணணும். அப்படி அந்த ஆண்டவருக்கு உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆண்டவருக்கு உங்களை முழுசாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை, அந்த வசனத்தை, அந்த வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்பொழுது உங்களை சரண்டர் பண்ணும்போது, உங்களை ஒப்பு தரும்போது, உங்களை முழுசாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருங்க. ஹராமன் சொல்லுவோமா, முழுவதும் கர்த்தருக்கு உங்களை விதைத்தால், கர்த்தருக்கு உங்களை இழந்தால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் தேவைகளை அவர் கட்டாயம் சரி பண்ணுவார். அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, முழுவதும் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கணும். எப்படி தரணும்? வசனத்தில் சொல்லுகிறபடியாக வாழ்ந்துடணும். எப்படி வாழ போகிறேன் நான்? எக்ஸாம்பிள், ஒருத்தர் கூட சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு உண்டானது ஏதோ ஒன்று, யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்க, சம்திங், இல்லை ஏதோ ஒன்று, என் ஏமாதியம் ஏதோ ஒன்று, நான் சண்டை போடுறேன். எக்ஸாம்பிள், நினைக்கிறேன் ரோட்டில் நின்று அப்படி சண்டை போட்டு ஹாய் ஊன்னு கூச்சல் போடுறோம்ல. இப்போது இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நான் சண்டை போடாமல் கூட நான் என்ன செய்யலாம்?
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனத்தில் ஒரு வசனம் அப்படி இருக்குது. ஒருவனோடு ஒரு வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அது எப்படி சீர்தூக்கி பார்த்தாலையோ, நீங்கள் எப்படி நியாயப்படுத்தி பேசினாலும், அது எப்படி நன்மை அணிந்திருந்தாலும் தெளிவாக ஒரு வசனம் அப்படி இருக்குது. ஒருவனோடு ஒரு வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது, அதை பார்க்கலும் நீங்கள் உங்கள் நஷ்டத்தை பொறுத்து கொண்டு போகலாமே என்று பவுல் சொல்லுகிறார். இந்த மாதிரி நம்ம யாராவது பேசும்போது கோபம் வருது, அப்போ சொல்லணும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கணும் நான். அப்போ அதுலேருந்து விலக்கி இருக்கணும். உங்கள் நன்மைகள் இழந்தாலும் பிரச்சனை கிடையாது. என்ன நன்மை இழந்தோம், என்ன இழந்திருப்போம்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இழந்திருப்போம். இல்லைன்னு என்னுடைய உடல் பாவனை, சில பேர் உடல் பாவனை வச்சு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. என்னுடைய கண் இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்குது, வாய் இப்படி இருக்குது, நான் பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறேன். உன்னை உண்டாக்கினது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தர். இப்போ உன்னுடைய உடல் தோற்றத்தை ஒருவன் கிண்டல் கேலி பண்ணுறான்னா உடலை படைத்த ஆண்டவர் தான் அவன் பண்ணிகிட்ருக்கிறான்னு அர்த்தம். நம்ம மூக்கனை பெருசாக இருந்ததுன்னா நம்ம என்ன ஆர்டிஃபிஷியலாக பண்ணோம் இல்லையே. தாயின் கருவையிலேருந்தே கர்த்தர் எப்படி படைச்சாரோ அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதே கை, அதே மூக்கு, அதே வாய். பட் வயசாக ஆக ஆக நிறைய வியாதிகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொறுப்பது. நான் ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம தான் உடம்பு பார்த்துக்கணும், நம்ம தான் சரி பண்ண. கண்டது திம்பான் குணனாவான் இதெல்லாம் இல்லாமல் குப்பையில் போடுறத குப்பையில் போடணும், தொப்பையில் போடுறத தொப்பையில் போடணும். குப்பையில் போடுறதெல்லாம் தொப்பையில் போட்டிங்கன்னா தொப்பை தொந்தி வளர்ந்து உடலில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அழுக்கெல்லாம் சேர்ந்து தேவையில்ல வியாதி வந்து அப்புறம் ஆண்டவர் நம்ம குறை சொல்லிட்டு வாழக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம உடலை ஆண்டவர் படைக்கும்போது இருந்துற மாதிரி இருந்துடணும். அதை நம்ம பெருசு பண்ணக்கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, உன் மூக்கு பெருசாக இருக்கு அப்படிம்பாங்க. ஒன்றும் மேட்ரு கிடையாது. ஏன்னா கர்த்தர் அப்படி தான் படைச்சிருக்காரு, என்ன பண்ண முடியும்? அவனுக்கு வாய் மட்டும் பெருசு. ஆமாம், படிச்சிருக்காரு, என்ன செய்ய? கர்த்தர் என்ன படிச்சிருக்காருங்க, வாய் பெரிய பாயோடு படிச்சிருக்காரு. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்மளை கிண்டல் பண்ணுறான்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணியை வெளிப்படுத்துறது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். சபைக்கு 10 வருஷம் போகிறேன், ஒரு வளர்ச்சியும் இல்லை. என்ன வளர்ச்சி இல்லை, என்ன வளர்ச்சி இல்லைன்னு மக்கள் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வீடு கூட நீ வாங்கலை அப்படிம்பாங்க. என்ன பணம் சேர்த்திட்ட அப்படிம்பாங்க. எதுக்கு சேர்த்தணும்? உலகத்தில் உடனே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். ஆண்டவரே எனக்கு வீடு கொடுங்க, அந்நியன் இப்படி பேசுகிறான், அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்கள் காணும்படி செய்வேன்னு சொன்னீரே, எங்கள் வீடு. இதெல்லாம் உலக கண் பார்வை. அவன் சொல்லும்போது நம்மக்கிட்ட வார்த்தை இருக்கணும். போட நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறத நாடி தேடுறேன். நம்ம மனசுக்கு நம்ம பேசிடணும். வீடு நம்மளுக்கு எங்கே இருக்கு? பரலோகத்தை உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த டைம் அவர் பேசும்போது உங்களுக்கு மனசு வந்துடணும். யோவான் 14ஆம் அதிகாரம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்க. என்ன ஒரு நிலம் வாங்க மாட்டேன், இவ்வளோ வருஷம் வசூலிக்கிற? ஆண்டவர் சொல்லணும், உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. இத்தனை வருஷம் சம்பாதிக்கிற ஒரு பைக் வைக்கிருக்கா, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. உத்தமனை பார்த்து தான் இந்த வசனமெல்லாம் அவனுக்குள்ளாக தன் வாழ்க்கையில் வசனப்படி வாழ ட்ரை பண்ணணும். இருதயம் கலங்காது இருப்பதாக எனக்கென்று ஒரு வீடு ஆண்டவர் ஏற்படுத்திக்கிறத சொல்லியிருக்காரு. 6ஆம் வசனம் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன், என்ன எல்லாம் ஒருத்தனாங்க வரமாட்டான். எனவே நீ உள்ளே வந்துடுது, வானத்தின் வாசல். எனவே நீ நித்தியத்தை பிடிச்சிக்கிட்ட, வசனத்தை பிடிச்சிக்கிட்ட. ஸோ அதில் போயிட்டுருக்கிற. அதில் போயிட்டுருக்கும் போது பிசாசு அப்படி தான் பேசும். அவனுக்கு வீடு இருக்குது, அவனுக்கு கார் இருக்குது, அவனுக்கு பைக் இருக்கான், அவன் அழகாக இருக்கிறான், அவன் படிச்சிருக்கான். யார் பேசுறது இந்த வார்த்தை எல்லாம்? பிசாசு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பிசாசு வஞ்சிக்கிறான். நீங்களாம் கர்த்தரால் அறியப்பட்டவர்கள், கர்த்தரால் பிடிக்கப்பட்டவர்கள், ஆனாலும் பிசாசுகளை வஞ்சிக்கிறான். எப்படி ஆகிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சித்து அவனை ஒரு நல்ல சபைக்கு போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டு இருப்பான். அவனை எல்லாம் பேசி 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 வீடு இல்லை வீடு இல்லை வீடு இல்லைன்னு சொல்லி சொல்லி அவன் வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு விட்டு நிற்பார், விசுவாசம் விட்டு விட்டு நிற்பார். கடைசியில் உலக பிரகாரமாக. அதெல்லாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளையும் பிசாசு வஞ்சித்து கொண்டே இருப்பான். அப்போ நீங்கள் வசனத்தின் மேல் நிற்கணும். வசனம் அப்படி சொல்லுகிறது.
வசனமே நிற்பீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியுது இல்லைன்னா, நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கலங்கக்கூடாது. அதனால தான் வசனம் அழகாக சொல்லும், கலங்காத, திகையாத, நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நீங்கள் கலங்கும்போதெல்லாம் பிசாசு உங்ககிட்ட வந்து உங்களை கலக்கும் இன்னும் அடைய வைப்பான். நீங்கள் எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்கிறது தான் பிசாசு நோக்கம். நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறியா அப்படின்னா பிசாசு நோக்கம்னா இன்னும் ஃபீல் பண்ண அப்படிம்பான். ரொம்ப எமோஷ்னல் ஆகுறியா, இன்னும் எமோஷ்னல், அழுறீங்களா, இன்னும் அழுங்கள் அப்படிம்பான். பிசாசு நோக்கமே நீங்கள் கஷ்டப்படுறியோ, அச்சோ அது வரையும் அந்த சின்ன குழந்தை கீழே விழுந்துடும், பொத்துன்னு போயிட்டு கீழே விழுந்து அப்படி திரும்பி பார்ப்போம். நம்ம எதுவுமே கண்டுக்காமல் இருந்தால் அதுவே விழுந்து எழுந்துடும். ஐயோ விழுந்துட்டு ஐயோன்னு கிட்ட ஓடுங்க பாருங்கள். அதுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுவே கத்த ஆரம்பிக்கும், அழ ஆரம்பிக்கும். பிசாசு நோக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, நீங்கள் விழுந்து உடனே அவன் கத்துவான், கத்தருவான். எப்படி கத்துவான்? விழுந்துட்டின்னு கத்த மாட்டான், ஐயோ நீ விழுந்துட்டியா, எழுன்னு ஓடுவான். ஆனால் அவன் அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவியை கொண்டுவேன். நான் விழுந்து சின்ன விழுதான், அது நானே எழுந்துருவேன். அதாவது வசனத்துக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த தன்மை, அந்த நம்பிக்கை, அந்த திடன் எனக்கு இருக்கப்பட்ட நாளே எழுந்துருவேன். ஆனால் பிசாசு வந்து நம்மளை ரணங்கலம் பண்ணி நாம் உடனே கத்தி ஊரை கூப்பிட்டு கையெல்லாம் நாமளே தேய்ச்சி பார்ப்போம். எங்கே அடிபட்டிருக்கா, என் கை நானே பார்ப்பேன் அடிக்கடி. ஆனால் ஒன்றும் இருக்காது. இந்த ஆள் கத்தல உடனே நான் பார்ப்பேன். இன்றைக்கி பிசாசானவன் நம்ம அப்படி தானே வஞ்சிக்கிறான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் பிசாசு வஞ்சிக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சத்தத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, காதில் வாங்காதீங்க. ஆண்டவர் சத்தத்தை மட்டும் வாங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல ஒன்றும் மேட்டர் இல்லை. நீ பார்க்க ஏன் இப்படி அசிங்கமாக இருக்க, ஒன்றும் மேட்டர் இல்லை. ஏன் ஆண்டவர் அசிங்கமாக தான் படிச்சிருக்கார், என்ன செய்ய, அவரின் படி நான் படைக்கப்பட்டிருக்கேன், அவர் ரூபத்தின் படியும் அவர் சாயலின் படியும். அதை நம்ம ஸ்கிப் பண்ண தான் பார்க்கணும். அது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். போட நிலையான நகரம் எனக்கு எங்கே இல்லை, வரப்போகுது நாடு திறன். அப்படி போனீங்கன்னா பிசாசுடைய வார்த்தைக்கு எனர்ஜி கொடுக்காதீங்க, பிசாசுன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. வசனத்தின் மேலே கெட்டியாக நில்லுங்க. அவன் தான் கனி கொடுக்குற மரங்களாக வாழ முடியும். ஒருத்தவங்களுக்கு அடிக்க வருவான். ஏன்னா பிசாசு நோக்கம் எப்போவுமே வந்து எப்படியாவது ஒரு ரணங்கலத்தோடு வைப்பான், ஒரு சண்டையோடு வைப்பான். அவன் நோக்கமே அதுதான். நீங்கள் சமாதானமாக இருக்க அவன் விரும்ப மாட்டான், ஏதாவது வேணுக்குன்னு சண்டை பண்ணிட்டுருப்பான். அது பிசாசு நோக்கம். ஆனால் ஆண்டவர் சமாதானம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனோட புத்திரன் என்னப்படுவான். அப்போது கனி கொடுக்கிற மரங்கள் அப்படின்னு வந்தாவே வசனத்தைப்படி வாழக்கூடியவனாக இருக்கணும். ஒருத்தர் நம்மக்கிட்ட சண்டைக்கு வரனா கூட சரி போப்பா, நான் ஒத்துக்கிறேன், நீ தான் பலசாலி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதனால் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. தன்னைத்தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தாழ்த்தப்பட்ட நிலைக்கு போவான். எது மேல் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களோ அதை இழந்து போவீங்க. வசனம் சொல்லுகிறது, எதை நேசிக்கிறாயோ அதை நீங்கள் இழந்து போவீர்கள். வீட்டையோ வாசலையோ சொத்துக்களையோ பிள்ளைகளையோ இல்லை உங்களுடைய பணத்தையோ வருமானத்தையோ எதையோ வேணாலும் நீங்கள் எதை நேசிக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப நேசிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கவனிச்சுக்கணும், அதை நீங்கள் இழந்து போவீங்க, நிச்சயமாக இழந்துடுவீங்க. கிறிஸ்துவ மாத்திரம் நேசிங்க, எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும்போது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் கொடுக்கும், எல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சரி செய்ய கொடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் யோவான் சாணவர் சொல்கிறாரு, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். உங்களுக்கு கனி மனம் திரும்புதல், மனம் திரும்புக்கு அடையாளம் கர்த்தருக்கு முன்பதாக கனி கொடுப்பது. மனம் திரும்பலைன்னா அவன் கட்டாயம் கனி கொடுக்க மாட்டான். அவன் யாருக்குமே பயன் கிடையாது. எந்த நபருக்கும் அவன் பயனற்றவனாக இருப்பான். ஆனாலும் வளர விடு, அறுப்பு காலம் வரை அவனை வளர விடு. அந்த நாட்கள் வரும்போது அங்கே அழகாக சொல்லுகிறது, கனி கொடுக்காத மரங்கள் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் பாவி, நான் பாவம் செய்கிறேன், செய்யாமல் என்னால் இருக்க முடியல, நான் அல்ல, எனக்குள்ள சுவாபம் பாவம் ஆதாமின் மீறுதல் நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து விடுவிப்பான் என யார் முடியுமா என்று அவர் கேள்வி கேட்கும்போது அவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். இதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார் இயேசு கிறிஸ்து, தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் என்று முடிக்கிறார் கடைசி வசனத்தில். ஏனென்றால் அதிலிருந்து அவரால் விடுதலை கொடுக்க முடியும். பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் கர்த்தராலே. ஹல்லேலூயா. உங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு.
ஸோ கனி கொடுக்கிற மரங்களாக திருச்சபையை நீங்கள் வாழுங்கள். கனி கொடுக்கிற மரங்களாக திருச்சபை இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற மரங்கள் எல்லாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். கனி கொடுக்காத பதரையோ அக்னியிலே சுட்டரிக்கப்படும். நீங்கள் கிறிஸ்துக்கு முன்பாக கனி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக சுட்டரிக்கப்படுவீர்கள்.